மந்திரம் என்பது ஒலி உச்சரிப்பு. ஒரு எழுத்து உச்சரிக்கிற போது அது பிறக்கும் இடம், முடியும் இடம். அந்த பிறக்கிறதுக்கு முடியும் கியூபிக் இன்ச்சஸ் ஆஃப் ஏர், அதாவது காற்றினுடைய அளவு. அந்த காற்று அளவு வெளிப்படு இடத்துல படக்கூடிய ஒரு வைப்ரேஷன். இவைகள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு எழுத்து உச்சரிக்கும் போது அதற்குரிய முறையில இந்த உயிருக்கு ஒரு அலைகள், அதிர்வலை ஏற்படும். அதுக்கு தக்கவாறு நரம்புகள், செல்கள் எல்லாமே ஊக்குவிக்கப்படும். அப்படி ஒரு எழுத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது என்று சொன்னால், அதை அடுத்து இன்னொரு எழுத்து தொடர்ந்து அதை நல்ல முறையில அது செய்த நன்மையே மேலும் நன்மை அளிக்கக்கூடிய எழுத்தாக இருக்குமே. ஆனால் மேலும் 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 உடலுக்கு நன்மை இருக்கும். அதே போல மாற்று எழுத்துக்களை போட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டி 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 உடல்ல உள்ள வைப்ரேஷன் கட்டும். இதுதான் மந்திரங்கள்லயும் தோத்திரங்கள்லயும் உள்ள குறிப்பு. இத நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்த அந்த காலத்திய நமது இந்திய நாட்டு மகான்கள் இதை வகுத்து வச்சிருக்காங்க.